இன துரோகி. என்னைய திட்டுச்சு. ஐயா நான் உங்களை சொல்லலைங்கய்யா, இவனுங்களை சொன்னேன். அட சும்மா இரேண்டா. நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையப்படுத்துறேன். நீங்க போங்கய்யா, நீங்க போங்க. எப்படி உடன்பாட்டுக்கு போவேன்? தமிழகத்திற்கு அடுத்த முதல்வராக தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று வைகோ சொல்லாம யார் சொல்லுவா? இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியிலே கூட்டணியிலே இருக்கிறோம். அந்த அணி வெல்ல வேண்டும், வெல்லும். ஸ்டாலினை கேட்கிறேன். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கனிமொழி பலியாடாக்கப்பட்டு விட்டார். ஸ்கேப் கோட். இதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் கொள்ளையடித்தவர்கள் திரைமறைவில் பதுங்கிக் கொண்டார்கள். கலைஞர் குடும்பத்தில் சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் அப்படின்னு சொன்னீங்கள சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. தெய்வமே காப்பாத்து. இத்தனை 1000 மேடைகளில் இன துரோகி என்று 2009 பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான்? சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். ஆமா நான் வர்றேன், அடுத்த வாரம் என் தம்பி வர்றான். தம்பியா? சித்தப்பா பையன். அதுக்கு அடுத்த வாரம் எங்க மாமா வர்றாரு. அவர்லாம் 80 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாரு. நாங்க பாப்போம். ஊழல் கரைபடிந்த திமுகவோடு என்னையா சொல்ற? 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து பதறாத, 18ஆம் சவாரிதான். போயா. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க காரணமான திமுக தலைமை ஐயோ அற சொல்லா சொல்றானே. பார்வதி அம்மாளை இங்கு மண்ணில் கால் வைக்க விடாமல் அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும்? இவர்களுக்கெல்லாம் தமிழ் உணர்ச்சி செத்து போச்சா? அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போட இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை. இத ரொம்ப கடுமையான வார்த்தையில சொல்லணும்னா வேறொரு தொழில் இருக்கு, அந்த தொழில் செய்யலாம்னு சொல்லலாம். இத போன் ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே. என்ன அது? என்ன சொன்னா சொல்லுங்களா? வேற ஒரு தொழில் உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில். கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். Oh my God, God, what a scene! Oh my God, what a 2011 ஜனவரி 11 மீத்தேன் கேஸை கொண்டு வந்து இந்த காவிரி டெல்டாவை அழிப்பதற்கு, நாசமாக்குவதற்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்ட இந்த டெல்டா மக்களின் துரோகி என்ற எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின். இதை ஒன்றும் மறுக்க முடியாது. ஊழல் கரைபடிந்த திமுகவோடு 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க காரணமான திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும்? இவர்களுக்கெல்லாம் தமிழ் உணர்ச்சி செத்து போச்சா? நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன். இதால என்ன அடிங்க ஐயா. ஐயா அன்னைக்கு பேசுறது நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. தமிழகத்திற்கு அடுத்த முதல்வராக தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று வைகோ சொல்லாம யார் சொல்லுவா? இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியிலே கூட்டணியிலே இருக்கிறோம். அந்த அணி வெல்ல வேண்டும், வெல்லும். அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. அது மட்டுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் என் தெய்வம் எங்கே, என் தெய்வம் எங்கே, என் தெய்வம் எங்கே ஐயா, எங்கே? அன்புதான் தெய்வமே, என்னை ஆளாக்கிய பெருந்தகையே, என்னை முன்னுக்கு இன்றைக்கு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை இதுபோல தோழமை கட்சி தலைவர்கள் திரண்டிருக்கின்ற மேடை. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுர நான் பாத்துலடா. எங்க அப்பா இருக்கட்டும் மச்சான், நானே ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே அடச்சி அடுத்தே விட்டான் ஐயா. அப்படி என்றால் என்னை அல்ல, நானே என்னை வஞ்சித்துக் கொள்வதாக இருக்கும்.
சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்னையே என் நெருப்பு என் நெஞ்சையே சுடும் உங்களோட கூட்டு வைத்தா நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. திராவிட இயக்கத்தின் வரலாறுகளை புரட்டி போடுவதில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நிகர் இன்னொருவர் கிடையாது. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். கேட்டால் சொல்வார். அவர் என்ன விளக்கம் சொல்வார்? மஞ்சளாடை ஏன் அணிந்தீர்கள் என்று கேட்டால் புத்தன் இதைத்தான் போதி மரத்துக்கு கீழே அவன் தியானம் பெற்ற போது அணிந்திருந்தான் என்று சொல்கிறாரே, என்ன தைரியம்? அந்த சித்தார்த்தனை மீண்டும் எழுப்பி கேட்க முடியாது. புத்தனை எழுப்பி நீங்கள் என்ன உடையில் மஞ்சள் உடையில் இருந்தீர்களா என்று கேட்க முடியாது என்ற தைரியத்தில் இஷ்டத்துக்கு அவர் அளக்கிறார். அந்த உணர்வுதான் சில நாட்களுக்கு முன்னால் மதுரையில் வந்து சொல்கிறார். ஒரு அணுகுண்டு பொய்யை தூக்கி போட்டார். பெரியார் இவர் வீட்டுக்கு வந்தாராம். நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். அப்பொழுது இவருடைய மகன் இன்றைக்கு இந்த மதுரை மண்டலத்தையும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த மகன் மடியிலே எடுத்து வைத்து பெரியார் கொஞ்சினார். பேர் என்ன என்று கேட்டார். அழகிரி என்று இவர் சொன்னாரா? சபாஸ், முரட்டு பேராகத்தான் நீ வைத்திருக்கிறார். இந்த வரலாற்று புரட்டுகளை நாம் அம்பலப்படுத்தாவிடில் வருங்கால தலைமுறைக்கு உண்மை தெரியாமல் போய்விடும். இனி வருங்கால உலகம் திராவிட இயக்க சரித்திரத்தை படிக்கிற போது, அஞ்சானஞ்சன் அழகிரி என்று படிக்கிற போது, அது இவருடைய மகன் என்று கருத வேண்டும் என்பதற்காக நாசகாலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்றெல்லாம் கதைகள் விட்டார்கள். அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. வேண்டுமானால் ஒன்று செய், என் கை விலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. பாத்தியாடியே, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.